Welcome back to the channel. இன்னைக்கு தேதி 27th February 2024. இன்னைக்கு உள்ள support and resistance level 46,433, support level 46,223. இப்போ current market running 46,405, நியர்பை ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்குது பேங்க் நிஃப்டி ஸ்பாட்டு. இன்றைக்கி மார்னிங்லேருந்தே மார்க்கெட்டு மோர் வாலட்டிலிட்டி, எல்லாமே லாங் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. க்ரீனில் லாங் கேண்டில், தென் எகெயின் டவுன் சைடு ரெட்டில் லாங் கேண்டில். இப்போ கன்சால்டேஷன் இன் பிட்வீன் ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் உள்ளே இருக்குது. இன்றைக்கி மார்னிங் நான் எடுத்த ட்ரேடு என்னங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி மார்னிங் எடுத்த ட்ரேடு 46,400 புட் அண்டு கால் சைடு தான் நான் என்ட்ரி கொடுத்தேன். புட்டு அண்டு கால் இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் தான் என்ட்ரி கொடுத்தேன். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து நமக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போய் ஆல்மோஸ்ட் 23,000 வரலும் லாஸில் போச்சு. எகெயின் நம்மளோட லெவலை பேஸ் பண்ணி ரீஎன்ட்ரி கொடுத்து 23,000லேருந்து 15,000 வரலும் இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கு. இனிவே இப்போவும் நெகட்டிவில் தான் இருக்குது. 15,266. இப்போ எக்ஸாக்ட் டைமு 10:41. வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த சைடு வந்து நமக்கு பிரேக் அவுட் கொடுத்து நம்மளோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி ரீஎன்ட்ரி கொடுத்து இந்த புக் பண்ண லாஸ் வந்து ரெக்கவரி பண்ண முடியுதா, இல்லை ஃபர்தர் இன்றைக்கி லாஸ் கொடுக்குதாங்கிறது. இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா அபவ் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. 46,452 இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. அபவ் த ரெசிஸ்டன்ஸ் இது. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கேன். 46,400 காலு 367க்கு பை பண்ணியிருக்கேன். ஸோ இதோட கரண்ட் இப்போ ஸ்டேட்டஸ் 360 ரன் ஆகிட்டுருக்கு. நம்ம பை ப்ரைஸ் 67, ஆல்மோஸ்ட் 8 ரூபீஸ் கீழே டவுனில் இருக்குது. இப்போ ஓவரால் லாஸ் 16,500 இருக்குது. வெயிட் பண்ணலாம். மார்க்கெட்டு அகெயின் ரெசிஸ்டன்ஸ் கேண்டில் மேலே ஃபார்ம் ஆச்சுன்னா நமக்கு லாஸ் ரெக்கவரி பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ டைம் 11 o'clock ஆகுது. 11 o'clock 1 minute. இப்போ இந்த கேண்டில் பார்த்திங்கன்னா லாங் கேண்டில் ஃபார்மேஷன் ஆகிட்டுருக்கு. அபோவ் ரெசிஸ்டன்ஸு லிட்டில் பிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு லாங் கேண்டில் ஆகிருக்கு. நான் ஹோல்டு பண்ண பொசிஷன் என்னங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ கரண்ட்டு 11,200 ரேஞ்சில் இருக்குது. மைனஸ் நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். என்னோடய லாக்ஸ் இந்த 10,000 வந்து ரெக்கவரி ஃபுல்லி ஆகிட்டு எனக்கு ப்ராஃபிட் இன்றைக்கி வருதாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே தான் வந்து கேண்டில் ஃபார்மேஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் அதை இப்போ ஹோல்டு பண்ணுறேன். இன்கேஸ் இது டவுன் ஆகி கீழே பிலோ த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வருதுன்னா நான் அந்த கேண்டில் ஃபார்மேஷனை பேஸ் பண்ணி இதை எக்ஸிட் ஆகிறதாங்கிறத நான் டிசைட் பண்ணி எக்ஸிட் ஆவேன். அதர்வைஸ் இதை ஹோல்டு பண்ணி பார்ப்பேன். என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இது ஃபர்தர் மேலே தான் போகணும். நம்மளோட அட்லீஸ்ட் லாஸ் வந்து ரெக்கவரி ஆனாலே எக்ஸிட் ஆகிட்டு மறுபடியும் ரீஎன்ட்ரி பேஸ்ட் ஆன் த பிரேக் அவுட்டை வச்சு கொடுக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ டைம் 11:28 ஆகுது. நான் என்னோடய ப்ரீவியஸ் பொசிஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு எகெயின் புட் சைடு என்ட்ரி ஆகிருக்கேன். புட்டை ஹோல்டு பண்ண புட்டை வந்து செல் பண்ணிவிட்டு எகெயின் கால் சைடு என்ட்ரி ஆகியிருக்கேன். 165 குவான்டிட்டி 361க்கு பை பண்ணியிருக்கேன். அண்டு புட்டு 46,400 புட்டு 1 lot 313க்கு செல் பண்ணியிருக்கேன். இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கரண்ட்டு ஸ்டில் லாஸில் தான் இருக்குது. 12,209 11,884 800 12,000 ரேஞ்சில் இருக்குது. வெயிட் பண்ணலாம். என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் எகெயின் மேலே தான் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது மார்க்கெட்டு. அட்லீஸ்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி மேலே ஃபர்தர் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்மளோட லாஸு 100% ரெக்கவரி ஆயிரும். ப்ளஸ்
நம்ம ப்ராஃபிட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணலாம். டைம் 11:29 தான் ஆகிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ டைம் 7 ஆகுது. 12 o'clock 7 இப்போ பார்த்திங்கன்னா மறுபடி கேண்டில் வந்து ரெசிஸ்டன்ஸை டச் ஆகிடுச்சு. அதாவது மார்க்கெட் வந்தீங்கன்னா 2 சைடுமே அப் அண்ட் டவுன் போகுது. ஸோ நம்ம ஆப்ஷன் பையருங்கிறதுனால நமக்கு வந்து லாஸ் வந்து ரெக்கவரி ஆகலை. அது சடனாக சேஞ்சஸ் ஆகிறனால இப்போ ஓவரால் க்ளோஸ் பண்ண பொசிஷன் பார்த்திங்கன்னா நெகட்டிவில் இருக்குது. 26,308 ரேஞ்சில் இருக்குது. ஆல்ரெடி நம்ம லாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ரெடியூஸ் ஆச்சு. 9,000 வரலும் போயிருந்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கேண்டில் டவுன்ஃபால் நம்ம கால் சைடு பொசிஷன் ஹோல்ட் பண்ணியிருக்கும்போது டவுன்ஃபால் கொடுக்கும்போது நமக்கு வந்து அது ப்ரைஸ் எரோட் ஆகி நமக்கு ஃபர்தர் லாஸ் கொடுத்துருச்சு. இப்போ எதுவும் ஓப்பன் பொசிஷன் இல்லை. பார்க்கலாம் இன்றைக்கி ட்ரேடு எப்படி வருங்கிறது. நெகட்டிவில் வருதா இல்லை ரெக்கவரி ஆகி பாசிட்டிவில் நம்ம பண்ணுறோமாங்கிறது. ஆல்ரெடி எக்ஸிக்யூட்டிவ் ட்ரேடும் நம்பர் ஆஃப் ட்ரேட் 21 ஆகிடுச்சு. அதில் ஒரு ட்ரேட் ரிஜெக்டடு. ஸோ 20 ட்ரேட் ஆகிருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி மோர் வொலாட்டிலிட்டியாக இருக்குது மார்க்கெட்டு. அப் அண்ட் டவுன் இருக்குது. எல்லா கேண்டிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாங் ஃபார்மேஷன் எல்லாமே வந்து ரெட் அண்ட் க்ரீன் அந்த மாதிரி தான் இருக்குது. பட் நம்ம கொடுத்த சப்போர்ட் லெவலுக்கு இன்னும் வரலை. மேபி சப்போர்ட் லெவலுக்கு வந்து டச் ஆகுமாங்கிறது தெரியல. எனிவே நம்ம பிரேக் அவுட்டை பேஸ் பண்ணி உள்ளே என்ட்ரி ஆகலாம். இப்போதைக்கு பொசிஷன் எதுவும் இல்லை. எகெயின் இப்போ இந்த கேண்டில் ஃபார்மேஷனை பார்த்துட்டு எகெயின் நான் புட் சைடு என்ட்ரி ஆகிறதா இல்லை எகெயின் மேலே ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே கேண்டில் ஃபார்ம் ஆகுதான்னு பார்த்து தான் நான் என்ட்ரி எடுப்பேன். எகெயின் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கேன். புட் சைடு 46,400 புட்டு 165 குவான்டிட்டி பை பண்ணியிருக்கேன். ரேட்டு 327க்கு. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் 10 rupees டவுனில் இருக்குது. லாஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 28க்கு வந்துருச்சு. பார்க்கலாம். இந்த ட்ரேடு எதுக்காக எக்ஸிக்யூட் பண்ணேன்னா கேண்டில் பார்த்திங்கன்னா டவுன் ஃபார்மில் வந்துட்டுருக்கு. மேபி எகெயின் டவுன் போகுதாங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரேஞ்ச் வருதாங்கிறத பார்க்கலாம். அட்லீஸ்ட் நம்மளோட லாஸ் ரெக்கவரி ஆனாலே ப்ராஃபிட்டுக்கு கொண்டு வந்துடலாம். நெகட்டிவில் இருக்கிறத க்ரீனுக்கு கொண்டு வந்துடலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். எகெயின் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு 29. இப்போ எகெயின் ஃபார்மேஷன் கேண்டில் க்ரீனில் ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே ஆகிட்டுருக்கு. நம்மளோட லாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. 31,700க்கு வந்துருச்சு. நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓவரால் லாஸ் வந்து 31,338 இருக்குது. நம்பர் ஆஃப் ட்ரேட் எக்ஸிக்யூட்டட் 30 வந்துருச்சு. லிட்டில் பிட் ஓவர் ட்ரேட் தான். பட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு அப்பு, எகெயின் ஒரு டபுள் டவுனு, தென் எகெயின் ஒரு அப்பு, ஒரு டவுனில் இருக்குது. இப்போ எந்த சைடு போகுதுங்கிறது தெரியல. பார்க்கலாம். இல்லைன்னா லாஸ் ரெக்கவரி பண்ண முடியல அப்படின்னா நம்மளோட லாஸை வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்கு பார்ப்போம் பேஸ்ட் ஆன் த பிரேக் அவுட்டு. எகெயின் நான் என்ட்ரி கொடுத்துருக்கேன். கால் சைடு 165 குவான்டிட்டி 46,400 காலு 363க்கு பை பண்ணியிருக்கேன். அரௌண்டு 12:15க்கு. இப்போ அதோட ஸ்டேட்டஸு 343ல் ரன் ஆகிட்டுருக்கு. 49.50ல் ரன் ஆகிட்டுருக்கு. நமக்கு ஃபர்தர் லாஸ் தான் வந்துட்டுருக்கு. மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுன் கொடுக்குறனால நமக்கு லாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. பட் இங்கே கேண்டில் பார்த்திங்கன்னா டவுன் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. நான் இந்த கேண்டில் க்ளோஸுக்கு அப்புறம் என்ட்ரி கொடுத்தேன். இந்த 12-10 கேண்டில் க்ரீன் கேண்டிலுக்கு அப்புறம் பார்ப்போம். இது இன்றைக்கி வந்திருக்கிறதுல ஹையஸ்ட் லாஸு 33,000, ஆல்மோஸ்ட் 34,000ங்கிறது இன்றைக்கி நம்ம எடுத்த ட்ரேடில் ஹையஸ்ட் லாஸு.
Now our loss increased 38,000. So I exit my position and ரெசிஸ்டன்ஸ்க்கு கீழே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஃபர்தர் கேண்டில் ஃபார்ம் ஆக நமக்கு லாஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் எக்ஸிட் ஆகிடுறேன். எக்ஸிட் ஆகிட்டேன் வித் லாஸ் ஆஃப் 37,416. நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டட் 32, ஒன் ஆஃப் ரிஜெக்டடு. பார்க்கலாம் வெயிட் பண்ணி லாஸ் ரெக்கவரி பண்ண முடியுமாங்கிறது. இப்போ டைம் 12:52 ஆகுது. நம்மளோட பொசிஷன் என்னங்கிறது பார்க்கலாம். நம்மளோட பொசிஷன் வந்து இப்போ பாருங்கள் 37,000 இருந்து 10,000 ரெக்கவரி பண்ணியாச்சு. லாஸ் ரெக்கவரி ஆல்மோஸ்ட் 10,000 நம்ம பண்ணியிருக்கேன். இப்போ கரண்ட் ரன்னிங் 27,900. மார்க்கெட்டோட ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்க்கலாம். ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே தேர்ட் கேண்டில் ஃபார்மேஷன் டன். இது வந்து ஹையர் அண்ட் ஹை போயிட்டுருக்கு. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, இந்த ஹை இன்றைக்கி ஃபார்ம் பண்ண ஹை இருக்குது பாருங்கள், இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த கேண்டில் ஃபர்தர் கண்டினியூ ஆனால் இந்த ஹையை பிரேக் பண்ணி எகெயின் மேலே போகலாம். ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம ஹோல்டு பண்ண கால் பொசிஷன் இப்போ பார்த்தீங்கன்னா ஹையர் அண்ட் ஹை போயிட்டுருக்கு. என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இந்த டே ஹை இருக்குது பாருங்கள், இந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது கேண்டிலு. ஸோ நமக்கு ஹோல்டு பண்ண பொசிஷனில் என்ன ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும்னா, லாஸ் லிட்டில் பிட் ரெக்கவரி ஆகலாம். இன்னும் ஒரு 10,000 ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் நான் வெயிட் பண்ணுறேன். இன்கேஸ் ஃபர்தர் டவுன் கொடுத்தது அப்படின்னா, டுவர்ட்ஸு ரெசிஸ்டன்ஸை நோக்கி கேண்டில் ஃபார்ம் ஆகி வந்ததுன்னா, நம்ம மார்னிங் வந்து 37,000 ரேஞ்சுக்கு எகெயின் லாஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ டைம் 12:54 ஆகிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறது. இப்போ வரணும் 27 லாஸில் இருக்குது. இப்போ பாருங்கள், சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஹை பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இன்றைக்கி உள்ள ஹையே டே ஹை அரவுண்டு 950க்கு ஃபார்ம் ஆன கேண்டில் 646,604. இப்போ வந்து ஹை பிரேக் அவுட் ஆகி 606 வரலும் போயிருக்கு இந்த கேண்டில். ஸோ ஃபர்தர் எப்படி மூவ் கொடுக்குதுங்கிறத பார்க்கலாம். இந்த கேண்டில் நான் சொல்கிறது இது வந்து ஹை பிரேக் பண்ணிடுச்சு. இந்த கேண்டில் மார்னிங் ஹை கொடுத்த கேண்டில். ஸோ இந்த லெவல் வந்து ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆகிடுச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்மளோட பொசிஷன் 23,000 இருக்குது நெகட்டிவ். வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் 12:56 ஆகுது. இன்றைக்கி மார்க்கெட் ரெண்டு சைடு வந்து அப் அண்ட் டவுன்னால நம்ம எடுத்த பொசிஷனில் எதுவும் ப்ராஃபிட் பண்ண முடியல. பட் எனிவே லாஸ் ஃபர்தர் நம்ம பண்ணாமல் இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த ஒரு எய்மில் தான் வந்து இந்த பொசிஷன் ஹோல்ட் ஆகிருக்கு. நம்ம எடுத்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 357க்கு பை பண்ணேன் காலு 12:39க்கு. இப்போது பொசிஷன் அதோட ப்ரைஸ் ரேஞ்சு 441. ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் கோயிங் டு ரெக்கவர். 39ல் இருக்குது. இது 457 ரீச் ஆச்சு அப்படின்னா 100 பாயிண்ட்ஸ் வரும். இப்போ கரண்ட்டு 23,000 நெகட்டிவில் இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம மார்னிங் பண்ண லாஸில் இருந்து ஒரு 15,000 ரெக்கவரி ஆகிருக்கு. மார்க்கெட் சிச்சுவேஷனு ஹையர் அண்ட் ஹை போயிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணலாம். இப்போ டைம் 1:14 ஆகுது. நம்ம ஓவரால் லாஸ் ரெக்கவரி ஆகிருக்குது இப்போ 15,500 இருக்குது. மார்க்கெட் ரேஞ்ச் ஹையர் அண்ட் ஹை 46,658 ரேஞ்சில் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். 15,000 வரலும் வந்திருக்கு ரெக்கவரி ஆகி. ஆல்மோஸ்ட் 37ல் இருந்தது. வெயிட் பண்ணலாம்.
ஹோப் இருக்குது. எகெயின் மார்க்கெட்டு 1 or 2 கேண்டில்ஸ் மேலே இதே மாதிரி லாங் கேண்டில் ஃபார்ம் ஆகி மேலே வந்ததுன்னா நம்மளோட லாஸ் வந்து ரெக்கவரி ஆகிடும் ஃபுல்லி. வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பொசிஷன் 18,121 இருக்குது. ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 20,000 ரெக்கவரி ஆகிருக்கு. 37 இருந்தது 17,000 வந்திருக்கு. ஸோ நான் இப்போ என்ன டிசைட் பண்ணுறேன்னா எக்ஸிட் பண்ணிவிட்டு எகெயின் பிரேக் அவுட்டை பேஸ் பண்ணி ரீஎன்ட்ரி கொடுக்கலான்னு சொல்லி பார்க்குறேன். பொசிஷன் எக்ஸிட் ஆகிடுச்சு. 740 ரேஞ்சில் இருக்குது. மார்க்கெட் பொசிஷன் ஹையர் ஃபார்ம் ஆகி இந்த கேண்டில் எகெயின் டவுன் வந்திருக்கு. ஹை வந்து 46,705. இப்போ செகண்ட் கேண்டில் ஹையிலேருந்து டவுன்ஃபால் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் நம்மளோட லாஸ் வந்து அரௌண்டு 9,000 வந்தது. இப்போ 18 க்ளோஸ் பண்ணி வெளியில் இருக்கேன். வெயிட் பண்ணலாம் இந்த 18,000 ரெக்கவரி பண்ண முடியாதுங்கிறது. டைம் 1:24 ஆகுது. I exit the position. Again loss increased 36,598. current time 2 o'clock 18 minutes ஆகுது. பேங்க் நிஃப்டி ஸ்டேட்டஸ் 46,623 ரேஞ்சில் ரன் ஆகிட்டுருக்கு. அபவ் த ரெசிஸ்டன்ஸை கேண்டில் டச் பண்ணி எகெயின் ரிட்ரேஸ்மெண்ட்டு லாங் கேண்டில் ஃபார்மேஷனில் இப்போ கரண்ட் டைமில் 46,634 ரன் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹோல்டு பண்ண பொசிஷன் ஆல்மோஸ்ட் 37,000 ரேஞ்சில் லாஸில் இருக்குது, நெகட்டிவில். இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப டெரபிள் கண்டிஷனில் போயிடுச்சு. லாங் ஃபார்மேஷன் கேண்டில்ஸ்னால நமக்கு லாஸ் புக் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஒன்ஸ் லாஸ் வந்துச்சுன்னா எக்ஸிட் ஆகிட்டு எகெயின் பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணி ரீஎன்ட்ரி கொடுத்தா லாஸ் மேக்ஸிமம் ரெக்கவரி பண்ணலாம். நம்ம ஹோல்டு பண்ணிவிட்டு லாங் டைம் பொசிஷன் வச்சுட்டே இருந்தோம்னா அது வந்து லாஸில் ஹியூஜ் லாஸில் கொண்டு போய் நிறுத்திடுவோம். ஸோ இப்போதைக்கு 37 ரன் ஆகிட்டுருக்கு. பார்க்கலாம். இன்கேஸ் எகெயின் ஃபர்தர் லாஸில் தான் போகுது அப்படின்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி உள்ள ட்ரேடை வந்து முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எகெயின் லாஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 42,120 ரேஞ்சில் இருக்குது. பேங்க் நிஃப்டியோட ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா டவுன்ஃபால் வந்துட்டுருக்கு. நம்ம காலை ஹோல்டு பண்ணிகிட்ருக்கோம். இப்போ என்னோடய பொசிஷனை நான் எக்ஸிட் பண்ணுறேன் வித் லாஸு 40,200 சம்திங். ஸோ ஓவரால் 41,039 நெகட்டிவில் இருக்குது. இன்றைக்கி ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ண ட்ரேடு வந்து 46 மோஸ்ட்டு ஓவர் ட்ரேடு. ரிஜெக்டட் ட்ரேடு 2 ட்ரேடு. ஸோ 44 ட்ரேட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் வீக் பண்ண ப்ராஃபிட்டில் மேக்ஸிமம் இன்றைக்கி லாஸ் கொடுத்துருச்சு. பட்டு இனிமேல் வந்து ரெக்கவரி ஆகுமாங்கிறது டவுட்ஃபுல் தான். ஏன்னா மார்க்கெட் அப் அண்ட் டவுன் போகிறனால வெயிட் பண்ணுவோம். எனிவே பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ டைம் 2:47 ஆகுது. நான் ஃபர்தர் ட்ரேடு எதுவும் எடுக்கலை. இதோடு இன்றைக்கி உள்ள ட்ரேடு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஏன்னா எகெயின் லாஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து பையர் சைடு சப்போர்ட் பண்ணலை மார்க்கெட்டு. ஸோ ட்ரேடு ஓவர் ட்ரேட் வேறு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இன்றைக்கி உள்ள ட்ரேடு இதோட க்ளோஸ் பண்ணிடுறேன் வித் லாஸ் ஆஃப் 41,039 rupees.